இன்றைய முக்கிய செய்திகள். அனுசி வேலன் நெகிழ்ச்சி பேட்டி. தேவகவின் அதிரடி தேர்தல் அறிக்கை. திருநங்கையர் சமூகத்தில் நெகிழ்ச்சியான வரவேற்பு. தமிழக அரசியலில் பெரும் எதிர்பார்ப்புகளுக்கு மத்தியில் தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் திரு விஜய் அவர்கள் தனது கட்சியின் தேர்தல் அறிக்கையை வெளியிட்டுள்ளார். இதில் பல்வேறு தரப்பு மக்களுக்கான வாக்குறுதிகள் இடம்பெற்றுள்ள நிலையில் குறிப்பாக திருநங்கையர் சமூகத்தினர் இந்த அறிக்கையை எவ்வாறு பார்க்கிறார்கள், சமூக ஆர்வலரும் திருநங்கையுமான அனுசி வேலன் முன்வைக்கும் கருத்துக்கள் என்ன, இது குறித்த விரிவான செய்தி தொகுப்பை இந்த வீடியோவில் நாம் பார்க்கலாம். தமிழக அரசியல் களத்தில் ஒரு புதிய மாற்றத்தை ஏற்படுத்தும் நோக்கில் களம் இறங்கியுள்ள தமிழக வெற்றி கழகம் அதன் கொள்கை விளக்கங்களை மற்றும் தேர்தல் வாக்குறுதிகளை மக்கள் முன் வைத்துள்ளது. பொதுவாக அரசியல் கட்சிகள் தேர்தல் அறிக்கைகளை வெளியிடும் போது குறிப்பிட்ட சில பிரிவினரை மட்டுமே கவனத்தில் கொள்ளும் என்ற விமர்சனம் எழுவதுண்டு. ஆனால் விஜய் அவர்கள் வெளியிட்டுள்ள இந்த அறிக்கை சமூகத்தின் விளிம்பு நிலையில் உள்ள மக்களையும் அரவணைக்கும் வகையில் அமைந்துள்ளதாக பாராட்டுகள் குவிகின்றன. திருநங்கையர் சமூகத்தின் எதிர்பார்ப்பு. நீண்ட காலமாக சமூக புறக்கணிப்பு மற்றும் உரிமைகளுக்காக போராடி வரும் திருநங்கையர் சமூகத்திற்கு அரசியல் ரீதியான அங்கீகாரம் என்பது மிகப்பெரிய தேவையாக இருந்து வருகிறது. இந்நிலையில் தேவகவின் தேர்தல் அறிக்கையில் தங்களின் வாழ்வாதாரம் மற்றும் உரிமைகள் குறித்து கவலை கொள்ளப்பட்டிருப்பது தங்களுக்கு பெரும் மகிழ்ச்சி அளிப்பதாக திருநங்கை அனுசி வேலன் தெரிவித்துள்ளார். இது குறித்து அவர் பேசுகையில், ஒவ்வொரு மனிதரின் தனிப்பட்ட தேவைகளையும் அவர்களின் சிறப்பு தன்மைகளையும் உணர்ந்து இந்த அறிக்கை தயாரிக்கப்பட்டுள்ளது. இது வெறும் காகிதம் அல்ல, எங்களின் எதிர்காலத்திற்கான ஒரு நம்பிக்கை புத்தகம் என உணர்ச்சி பொங்க குறிப்பிட்டுள்ளார். வரலாற்று சிறப்புமிக்க நடவடிக்கை. அரசியல் தலைவர்கள் பலரும் தேர்தல் நேரங்களில் பல்வேறு வாக்குறுதிகளை அளிப்பது வழக்கம். ஆனால் திரு விஜய் அவர்கள் ஒவ்வொருவரின் கைகளையும் பிடித்து அவர்களின் உணர்வுகளை புரிந்து கொண்டு இந்த அறிக்கையை வடிவமைத்திருப்பது பாராட்டுக்குரியது என அனுசி புகழாரம் சூட்டியிருக்கிறார். இதுபோன்ற முன்னெடுப்புகள் தமிழக அரசியலில் ஒரு சரித்திர மாற்றத்தை ஏற்படுத்தும் என்றும் இது வெறும் தேர்தல் உத்தியாக இல்லாமல் உண்மையான மக்கள் நல செயல்பாடாக அமையும் என்றும் அவர் நம்பிக்கை தெரிவித்துள்ளார். மக்களின் தேவையும் அரசியல் தலைமையும். மக்களுக்கு என்ன தேவை என்பதை ஒரு தலைவன் முதலில் புரிந்து கொள்ள வேண்டும். அதை தமிழக வெற்றி கழக தலைவர் மிக சரியாக செய்திருக்கிறார் என்பது சமூக ஆர்வலரின் கருத்தாக உள்ளது. திருநங்கையர் சமூகத்தை சேர்ந்தவர்கள் கல்வி, வேலைவாய்ப்பு மற்றும் சமூக பாதுகாப்பில் பின்தங்கியிருக்கும் நிலையில் அவர்களின் தேவைகளை முன்னிறுத்தி செயல்படுவது வரவேற்கத்தக்க மாற்றமாகும். தமிழக வெற்றி கழகத்தின் இந்த தேர்தல் அறிக்கை அரசியல் விமர்சகர்கள் மத்தியில் விவாதத்தை ஏற்படுத்தியுள்ளன. அதே வேளையில் சாதாரண மக்களிடம், விளிம்பு நிலை சமூகத்தினரிடமும் பெரும் ஆதரவை பெற்று வருகிறது. திருநங்கை அனுசி வேலன் போன்றவர்களின் இந்த நேர்மறையான கருத்துக்கள் வருங்காலங்களில் தமிழக அரசியலில் சமூக நீதி மற்றும் உள்ளடங்கிய வளர்ச்சி எந்த அளவிற்கு முக்கியத்துவம் பெறும் என்பதை காட்டுகிறது. மக்களின் அடிப்படை தேவைகளை அறிந்து செயல்படும் எந்த ஒரு திட்டமும் வெற்றி பெறும் என்பதற்கு இந்த வரவேற்பே ஒரு சான்று. தமிழக வெற்றி கழகத்தின் இந்த வாக்குறுதிகள் களத்தில் எந்த அளவுக்கு செயல்படுத்தப்படும் என்பதை நாம் பொறுத்திருந்து பார்ப்போம். ஜன்9 டிவி சேனலுக்கு புதியவராக இருந்தால் ஜன்9 டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.